இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 12ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் திருநாள், பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அன்னைக்கு இன்றைய நாள் சாயந்தரம் 4 மணி 4 நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி இருக்கு. ஏகாதசி திதி அன்னைக்கு பொதுவாகவே நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும். டெக்னிக்கலி, அதாவது நிறைய பேர் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டாலும் ஏகாதசி உபவாசம் பண்ணுறதுனால உங்களுடைய சிறுகுடல், பெருகுடல், அதே மாதிரி கோலோன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மலக்குடலில் தங்கி இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நிவர்த்தி கொடுத்துருக்கு. அதனால பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நல்லா இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் பாஸ்டாக பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் கேன்சர் ஹஸ் பின் க்ரோயிங். ரீசன்னா உபவாசம் செய்வதனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஐயோ நமக்கு பசிக்குமா எப்படின்னா கிடையாது, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சத்து ஆட்டோமேட்டிக்காக அதே கன்சியூம் பண்ணிக்கும். பெரியவங்க முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அல்பாகாரம் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செல்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அனைத்தும் லாபமாக மாறக்கூடிய அற்புதமான நாள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீர் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரொம்ப நேரம்லாம் வேலை செய்யாது, 1.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம். எல்லாம் பக்கத்தில் வர மாதிரி தட்டி போயிடும், அவ்வளோதான் விஷயம். அந்த தட்டி போகக்கூடிய விஷயங்கள் மறுபடியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு செட்ரேட் ஆகிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கட்டும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம்னா குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் நின்ற நட்சத்திரம் குருனா அது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கஜ கேசரி யோகத்தை கொடுக்கும். அதாவது நட்சத்திரஸ்தானத்தில் பார்க்கும்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ராகு இருக்கார். அதனால இன்றைய நாள் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பிளான் பண்ணுவீங்க. எந்த விஷயம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த துறைகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் குருன்னா படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, தங்க நகை சீட்டு கட்டலாமா, சில பேர் ஸ்டாக்ஸில் போடலாமா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் தான் அதிகப்படியான எண்ணங்கள் வரும். ஒரு சில பேருக்கு உடம்புல வாய்வு பிடி, குரு ராகுவும் சேருதில்ல நட்சத்திரத்தின் ஸ்தானத்தில், அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவிருட்சம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக பிரம்மாண்டமான பெரிய மனிதர்களை சொசைட்டியில, சங்கத்துல, உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. அப்போ வெளிநாட்டுல இருந்து செட்டிலா இருக்கணும், வெளியூர்காரராக இருக்கணும், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு குருமார்களாக இருப்பாங்க, ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அவர்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். குழந்தைகளுக்கு பெரிய சக்சஸ் டுடே இட் இஸ் வெயிட்டிங்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மகாபெரியவரை வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் அபிவிருத்தி அடைகிறது. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு, குரு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். யாரெல்லாம் ஃபினான்ஷியல் அட்வைஸாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ, யாரெல்லாம் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வெளிநாட்டில் போட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் பெரியவங்களாம் இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு போட்டு, அதாவது எஃப்டியில் போட்டுட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் வச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு தொகை இன்றைய நாள் வரப்போகிறது. வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பு தேடி வரப்போகிறது. நிறைய பேருக்கு இடமாற்றம், சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். யாருக்கெல்லாம் ஐயுஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ அந்த குழந்தை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. சில பேருக்கு வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் கன்ஃபார்ம் ஆகும், கிளாஸ் பிலேருந்து கிளாஸ் ஏக்கு ஷிஃப்ட் ஆகும். சூப்பரான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் தேடி இருக்கக்கூடிய வேலைகளில் ஒரு பெரிய பிரபாவிதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் குருமார்களுடைய தொடர்பு இருக்கிறது. வீட்டில் பெரியவங்க செய்திருக்கக்கூடிய சகல விதமான புண்ணியங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் சேரப்போகிறது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் 10 பேருக்கு உதவணும்னு தோணும், ஐயோ பாவம்னு தோணும்.
குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வரும், மனப்பான்மை சரியாகும், குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும், சுவாமியோடைய அனுகிரகம் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குருமார்களுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். டிவோர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இன்றைய நாள் பார்க்கக்கூடிய பொண்ணோ பையனோ கன்ஃபார்ம் ஆகும். ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தயவு கூர்ந்து இன்றைய நாள் பெரியவங்க கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருங்க. கொலஸ்ட்ரால் கண்டென்ட் கம்மியாக சாப்பிடுங்க, புரோட்டீன் கண்டென்ட் கம்மியாக சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப முக்கியமான ஆவணங்கள், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டு, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சகல விதமான சந்தோஷமும் இன்றைய நாள் நடக்கும். இது ஏன்னா எப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்றதுங்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதில் யாரெல்லாம் பருப்பு வியாபாரிகள் இருக்கீங்களோ, பருப்பு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ, அதில் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா புக்ஸு வியாபாரம், அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, மேன் பவர் கன்சல்டன்சி, ஃபாரின் கன்சல்டன்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் யோகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நிறைய பேருக்கு இந்த மனோவியாதின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும்னா, ராசியில் கேத்து இருக்கிறது, லக்னத்தில் கேத்து இருக்கிறது, 7ஆம் இடத்துல சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, ப்ளஸ் ராகுவும் அங்கே சேர்ந்துருக்கார். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு வெளியூர் வெளிநாடுகள் செய்யக்கூடிய பிராப்தம். சில இடங்களில் பணம் கொஞ்சம் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். லாஸ்ட்டில் கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது லாபமாக தான் அமையும். மற்றவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருக்கும். ராசி ஆண்டினம் பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்கு. எந்த விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் நடக்காமல் தள்ளி போயிட்டு இருக்கும். அது இன்றைய நாள் நடக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் கேத்து உட்காந்துருக்காரு. சம்திங் தட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம்ல, உங்கள் வீட்லேயே உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் இப்போ சரியாக போயிடும். ஏன்னா எல்லாருடைய சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டுங்கிறது எப்போ நடக்கும்னா 6ஆம் இடம் உச்சம் பெறும்பொழுது மற்றவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய மைண்ட் செட், டீசெண்டாக டாமினேட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, வாழைப்பழத்தில் ஊசி குத்துனா கரெக்டாக இருக்கும், அது குத்தக்கூடிய நேரம் வரணும், அப்போ தான் மற்றவங்களுக்கு புரியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தொழில் அமையும், நிறைய பேருக்கு கடன் தீரும், சில பேருக்கு இருக்கிற வேலை வேண்டாம் வேற வேலைக்கு போகலான்னு எண்ணம் வரும். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு, பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறார். இன்றைய நாள் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, செல்வ செழிப்பா இருப்பாங்க, நினைச்சது எல்லாம் கைகூடும். நிறைய பேருக்கு கடன் க்ளோஸ் ஆகும், சில பேர் நகை வாங்குவீங்க, சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும், சில பேர் பயணங்கள்னால சந்தோஷப்படுவது, சில பேர் குழந்தைகளுடைய மனசு கோணாமல் நடந்து கொள்வது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சௌந்தர்ய லஹரி படிப்பது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அம்மாவுடைய அன்பு, அரவணைப்பு, பாசம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ஸோ மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாட்டில் சீட்டு கிடைக்கணும், வேற ஒரு கோர்ஸ் கிடைக்கணும், எல்லாம் நடக்கும். ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜைசிங், இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிருத்யுஞ்சய வழிபாடு பண்ணுறது சகல விதமான தோஷங்களை நிவர்த்தி பண்ணும். நெஞ்சு சளி கோத்துக்காம பார்த்துக்கேன், அது அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கலாமா அங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நல்ல பெயர் வாங்குவதுங்கிறது சர்வ சாதாரணமாக நடக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு அப்படிங்கிற பட்சத்தில் கடுமையான ஒரு அவஸ்தையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் தானாக வந்து சேரும். எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறந்து விடுவீங்க, பலவிதமான நம்பிக்கை உங்களுக்கு வரும்.
மிகவும் யோகமான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸாக இருக்கணும். நிறைய பேருக்கு ஆன்லைனில் புதுசாக ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. பக்கத்து ஊருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து அதிகரிக்கிறது, தனப்பிராப்தம் அதிகரிக்கிறது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறது, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த குடும்பத்தில் சொன்னீங்கன்னா உங்கள் கருத்தை எடுத்துப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது மற்றவங்க ஒத்துக்கிற மாதிரியே இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள், அந்யோன்யம் பெறுவதற்கான சூப்பரான நாள். சகல விதமான தோஷங்களும் இன்றைய நாள் நிவர்த்தியை கொடுக்கறது. இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு சந்தனம் வச்சுக்கிட்டு போங்க, எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது ஆக்கர்ஷணத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமான உண்மைகள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியான ஒரு பலனை கொடுக்கப்படுது. உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கப்படுது. ஏன்னா ஜாதகத்தில் பொதுவாக குரு நல்லா இருக்கும்போது அதிர்ஷ்டத்துக்கு காரகன் குருன்னு சொல்லுவோம். பஞ்ச மகா புருஷத்தில் ரொம்ப முக்கியமான யோகமே குருவினால தான் ஏற்படும். அது கேந்திரங்களில் ஒன்று உச்சமாகணும், இல்லைன்னா ஆட்சியில் உட்காரணும். இன்றைய நாள் அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மீனத்தில் உட்காந்துருக்கு. ஸோ மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. ஆல்மோஸ்ட் 50% மேலேயே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ஒரு சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஹெல்த் மட்டும் பார்த்துங்க. சில பேருக்கு மூக்கு தொந்தரவு, சில பேர் கண் உபாதைகள், இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆனால் நிறையா பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். நீங்கள் ஒரு சில காலகட்டங்களில் இது நமக்கு நடக்காதுன்னு நினச்சிருப்போம், அதுதான் நடக்கும். அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். உங்களால் முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க, அது முடியும்னு யாரோ ஒருத்தர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். யூ ஆர் கவுண்டிங் யுவர் சக்ஸஸ் டேஸ். அதுதான் உண்மை. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் விருச்சிகம், 2வது கடகம், 3வது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கப்படுது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணு கொண்டு வந்து தாஸ்து. நன்றி.